வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். நம்முடைய திருவள்ளுவர் திருநாளிலே சான்றோர்கள் எல்லாம் ஒப்பி மனம் ஒப்பி இந்த ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டு என்று அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த திருவிழா என்பது ஏதோ வள்ளுவருக்கு சிலைக்கு மாலை ஓடுவதோடு அமையாது. வள்ளுவ கருத்துக்களை நாம் கூற வேண்டும். கூறுவதோடு அமையாது, அந்த கருத்துக்களை வாழ்வியலாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுடன் வருடந்தோறும் நம்முடைய திருவிக்கா பேச்சு பயிலரங்கம், டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கம், மேலும் நம்மிடையே இருக்கக்கூடிய நம்முடன் பழகக்கூடிய நண்பர்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைத்து வருடந்தோறும் இந்த பணியை நாம் அழகாக செய்து வருகிறோம். ஆளுமை இந்த வலைதளத்திலே ஒவ்வொரு வருடமும் இது அழகாக பதிவு செய்யப்பட்டு உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. திருவள்ளுவர் பெருமானை வணங்கி அவருடைய திருநாளிலே அவருக்கு இந்த திருநாளை வைத்த சான்றோர்களை வணங்கி இந்த பூமியிலே உலக பொதுமறை தந்த நம்முடைய திருவள்ளுவர் பெருமானுக்கு நம்முடைய இந்த முற்றோதல் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் டாக்டர் பெருந்தகை டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் சார்ந்து இதனை நாம் தொடங்குகின்றோம். வந்திருக்கும் சான்றோர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து இதை தொடங்குகிறோம். முதல் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்குகிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக கற்றதனால் ஆயவயனின் பொய்வாளறிவன் நற்றால் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மாநடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. ஏன் இந்த கொண்டாட்டம்? திருவள்ளுவராக ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, கொண்டாட்டங்கள் என்பது மன மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டன என்றாலும் கொண்டாட்டத்தின் உள்ளே ஒரு பொறுமை இருக்கிறது. என்ன என்றால், நாம் சிந்திக்கிறோம், ஏன் இந்த குறளை சொல்றோம். இன்னைக்கு வாழ்வியல் எல்லாத்துக்குமே குறள் இருக்குங்க. எதுக்கு குறள் இல்லை இல்லையா? ஒரு அரசாட்சியில இருந்து, வாழ்வியல் இல்லறத்துல இருந்து, ஏன் நீதித்துறையில இருந்து, முயற்சி மோட்டிவேஷன்ல இருந்து, மேலாண்மையில இருந்து, நிர்வாகத்தில் இருந்து எல்லாவற்றுக்கும் குறள் இருக்கிறது. அப்படிப்பட்ட குறளை நாம் ஓதி 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 சொல்லும் பொழுதுதான் நமக்குள்ளே உற்சாகம் பிறக்கிறது. அந்த உற்சாகம் செயலாக செழிக்கிறது என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே நம் திருவள்ளுவர் பெருமான், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம எதெல்லாம் செய்யணும் அப்படின்றத செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் 466வது குறள்ல ரொம்ப தெளிவா சொல்லுவார். ஏன்னா சான்றோர்கள் இதெல்லாம் செய்யணும், டூஸ் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் கட்டாயம் செஞ்சே ஆகும். செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டோன்ட்ஸ் என்று சொல்வார்கள். இதை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா வள்ளுவம் என்பதே அறவழி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பணம் இருந்தா போதும், நமக்கு வீடு வசதி இருந்தா போதும், நம்மள எல்லாரும் அதெல்லாம் பார்த்துதான் மதிப்பாங்க அப்படின்ற உலகத்துல வள்ளுவர் ஒன்னே ஒண்ணு சொன்னார். 39வது குறள், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புகழும் இல்ல. அழகா சொல்லியிருக்காரு. அற வழியில் நீ பெறும் எதுவும் இன்பம், அறம் அல்லாது நீ பெறுவது இன்பம் என்று நினைத்தாலும் அது இன்பம் இல்லை, தீரா துன்பம் என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட இந்த வள்ளுவனார் இதை நம்ம படிக்கும் பொழுது, இந்த நம்ம மாதிரி ஒரு நாடு, இந்திய நாடு, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாடு. மேக்ஸ் முல்லர் தன்னோட விக்டோரியா மகாராணிக்கு எழுதுற கடிதத்துல குறிப்பிட்டதா சொல்லுவாங்க. வரலாற்று நிபுணத்துவம் பெற்ற அந்த கடிதம். அதுல அவன் சொல்றான், ஒரு லட்சியமிக்க வாழ்க்கைக்கு வாழ்ந்தாக வேண்டும் என்றால் என் கைகள் இந்தியா இருக்கும் திசையே காட்டும்.
ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு கற்றாக வேண்டிய இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எங்கு இருக்கும் என்றாலும் என் கைகள் இந்தியா இருக்கும் திசையே காட்டும் என்று மேக்ஸ் முல்லர் விக்டோரியா மகாராணிக்கு எழுதியிருக்கிறார் என்றால் அந்த இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு. இதுல பல மதங்கள், பல ஜாதிகள், பல பிரிவுகள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒரு உணர்வுடன் உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை இதையும் சமமாக வாழக்கூடிய ஒரு பெருமிதமுடைய நாடு இந்திய நாடு என்றால் அது மிகையாக. அதைத்தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த இந்திய நாடின் ஒற்றுமைக்கு இன்னைக்கு ஒரு வேதம் இருக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நம்மளுடைய வேத புத்தகம். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வேத புத்தகம், ஏன் உலகத்துக்கே ஒரு மறை என்றால் இந்த திருக்குறள். அந்த திருக்குறளை நாம நாளும் சந்தோஷமா இன்னைக்கு திருவள்ளுவர் நாள்ல ஒவ்வொருத்தரும் நீங்க கூட என்ன பண்ணலாம், கையில கொஞ்சம் சாக்லேட் வச்சுக்கோங்க, இனிப்புங்க வச்சுங்க. நீங்க சந்திக்கிற மனிதர்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச குறள் ஏதாவது ஒரு குறள் சொல்லுங்கய்யா அப்படின்னு சும்மா கேட்டு ஒரு இனிப்பை கொடுங்க, ஒரு நல்ல சாக்லேட் கொடுங்க, கொடுத்து அவங்களை ஊக்குவீங்க. இப்படியாவது ஒரு உலகம் இப்படிதான் வளர்க்க முடியும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அப்படியே வாழ்ந்துட்டே போறோம், நாள் போயிட்டே இருக்கு. யாரும் கெட்டவங்க கிடையாது, அடிப்படையில் யாருமே கெட்டவங்க இல்லை, சூழல் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் தான் வள்ளுவருக்கு சொல்லுவார், நல்லினத்தினும் துணை இல்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதும் 460வது குறள் 46வது அதிகாரம். நம்ம யாரோட சேர்றோம் அதான் நம்ம வாழ்க்கை. அப்ப நம்ம சந்திக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்களாகவும் ஒரு நல்ல கூட்டத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா நமக்குள்ள பொறாமை, போட்டி, வெறுப்பு, அழுக்காறு எதுவுமே நமக்குள்ள இருக்காது. எல்லாரும் வளர்ச்சியை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுக்கோம். என்னைக்கும் பொறாம போகணும்னா ஒரே வழி வள்ளுவர் சொல்றாரு, என்னன்னா அடுத்தவங்களை பாராட்டுறதை ரசிக்க, அடுத்தவங்களை பாராட்டுறது வாழ்க்கையா வச்சுக்கோ. நம்ம திருவிகாரங்கள் நம்ம என்ன பண்றோம், கை தட்டி கூப்பிடுறோம், அவங்க என்ன பேசினாலும் கை தட்டுறோம். ஏன் பாராட்டு? இது பண்ணும்போது பொறாம போயிடும், வெறி போயிடும், வாழ்க்கையில் நானே இருக்கணும்ன்ற சுயநலம் போகும். இதெல்லாம் போயிடுச்சுனால துன்பத்தை இன்பத்தை தேடி எந்த இடத்துக்கும் நீங்க போக வேணாம், உங்களுக்குள்ளேயே அந்த இன்பம் இருக்கும். இந்த வேறுபாடுகள் இருக்கும்போது நமக்குள்ள என்ன, ஒருத்தரை பார்த்த ஒருத்தர் பொறாம, கோபம், வெறுப்பு, இவரை பாராட்டுறாங்க அவரை, இதெல்லாம் வந்து. ஆனால்தான் வள்ளுவம் அதையெல்லாம் நீக்கி பண்புடைமை என்ற 100வது அதிகாரத்தை பகுத்தார். இந்த 1330 குறள் என்பது ஏதோ சொல்லுவதற்காக மட்டுமல்ல, அதை வாழ்வியல் ஆக்கும். சரி, எல்லாத்தையும் நம்மளால வாழ்வியல் ஆக்க முடியாதுன்னா ஒரு குறள் எடுத்து வாழ்வியல் ஆக்க முனைந்தாலே 1330 குறளும் வாழ்வியல் ஆயிடும். ஆனா அந்த ஒரு குறளுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஏன்னா வள்ளுவம் அறம் தவறி அறத்தை நீக்கி எதையுமே சொல்ல. இது பல நாள் எழுதப்பட்டதான் நிறைய பேருக்கு சந்தன். உலகத்துல இருக்கவங்க யோசிக்கிறாங்க, ஒரு மனிதர் இவ்வளவு ஒரே சிந்தனையோட எழுத முடியுமா? ஒரு மனிதர் எழுதினாதான் இந்த சிந்தனையோட எழுத முடியும். ஏன்னா பல பேர் எழுதியிருந்தா பல கருத்துக்கள், நோக்கங்கள் அதுல இருந்திருக்கும். திருவள்ளுவருடைய பெருமை அதுதான். ஏன் அவர் முற்படுத்தல அப்படின்றதுல நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. திருவள்ளுவர் தன்னை எங்கன்னா இனம் காட்டியிருக்கலாம், தான் என்ன மதம், தான் என்ன ஜாதி, தான் என்ன எதையுமே காட்டலாம். ஏன்னா அவர் காட்டி இருந்தார்னா இந்த குறள் இன்று நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோம். எத்தனை வருஷங்களோ நமக்கு தெரியாது, 2000 நம்ம எடுத்திருக்கோம். ஆனா அத்தனை வருடங்கள் ஆகி இன்னும் திருக்குறள் ஓதப்படுகிறது. திருவள்ளுவர் பெருமானை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் என்ன நினைச்சார்னா, மனித வாழ்க்கை நிலையற்றது. ஆனால் மனிதன் அவன் கண்டுபிடித்த பொருள், அவனுடைய அந்த பொருண்மைகள் வாழ்வியலாக்கப்பட வேண்டும். அதனால்தான் தன்னை பின் நிறுத்தி தன்னை எடுத்துட்டார். அவருடைய கருத்துக்கள் உலகிய கருத்துக்கள் உலகம் உள்ள வரையிலும் அது வாசிக்கப்பட வேண்டும், அது வாழ்வியலாக்கப்பட வேண்டும் என்ற அந்த செம்மாந்த வீர்கொண்ட சிந்தனையிலே இந்த திருக்குறளை நமக்கு படைத்து தந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு அரிய கருத்து.
அதனாலதான் அவரே சொல்லுவார், வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. 439வது குறள் 44வது அதிகாரம் குற்றம் கடிதல். உன்னை வியந்துக்காத, நன்மை தராத செயலை செய்யாத. இது ரெண்டையும் அவர் நீக்கிதான் இந்த குறளை தந்திருக்கார். அதனாலதான் இன்னைக்கு உலகம் உள்ளளவு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அரசியல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆட்சியாளனும் எதோ வச்சு உறுதிமொழி எடுக்கும் போது இந்த திருக்குறள்ல இறைமாட்சி என்ற அந்த அதிகாரம் 39வது அதிகாரத்துல 10 குறள் அவன் சொல்லியே ஆகணும். செங்கோன்மை என்ற அதிகாரம் 55 541 இருந்து 550 வரைக்கும் சொல்லணும். கொடுங்கோன்மை இதை செய்யற அரசா. இதுலயே ஒரு அருமையான குறள் இருக்கு. அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த செல் அந்த செல்னு வச்சிருக்கோம். வள்ளுவர் அன்னைக்கு ஒரு செல் வச்சார் 553. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடுகடும். அதாவது அவனை தேடி மக்கள் போகணும்னு சொல்லல, மக்களை தேடி அவன் போகணும்னு சொன்னார். பாருங்க என்ன மாதிரி ஒரு புரட்சி. இந்த புரட்சி தான் வள்ளுவர். இது கொடுங்கோன்மை, வெறுவென்ற செய்யாமை. இந்த அதிகாரம் 55 56 57 இந்த அதிகாரங்களை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஆட்சியாளர்கள் இதை வாழ்வியல் ஆக்கும் பொழுதும் இல்லறங்கள் சிறக்க மனைத்தக்க மாண்புடைகள் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் வள்ளுவர் சொல்லல, 2 பேருக்கும் தான் சொல்றாரு. இன்னைக்கு ஏன்னா நமக்கு நீதி நல மன்றங்கள் குடும்ப நல மன்றங்கள்லாம் போகும்போது இன்னைக்கு கேஸ் வழக்குகள் 7 மன்றமும் அப்படியே கூடி நிக்குது. நமக்கு பயமா இருக்கு. ஏன் நம்மளோட கல்ச்சர் நம்மளுடைய பண்பாடு எல்லாம் மாறுதா அப்படின்னு. என்னன்னா ஒண்ணும் இல்லை, ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமான்னு பாரதி சொன்ன மாதிரி ஒருத்தர் மதிக்க கத்துக்கிறது இல்லை. நான் சொன்னா நீ கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க போய் தான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா பெண் ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, பண்படுறாங்க, சுயமதிப்பு தன்மதிப்பு இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதனால அவர்களை ஒருவர் மதித்து வாழணும் அப்படின்னா திருக்குறள்ல இருக்கிற காமத்துப்பாலை கட்டாயம் படிக்கணும். அரசு காமத்துப்பாலை அதுல இருக்கக்கூடிய சில, அதாவது ஒரு சில அதிகாரம் ஒரு சில இது மாத்திரம் எடுத்துக்கலாம், தப்புன்னு இல்லை, எடுத்துட்டு அழகா எவ்வளவோ இருக்கு. வாழ்வியல் சார்ந்த காதல் சிறப்புரைத்தல் என்ற அந்த அதிகாரத்தை சொல்லி தரணும். புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தை வாழ்வியலாக்கணும். எல்லாம் பண்ணும்போது ஒரு நிறை சமுதாய தீர்வு நம்மகிட்டே இருக்கு. இந்த நூலை தேடி எங்கேயும் நீங்க போக வேண்டாம். திருக்குறள் நூல் இருக்கு. அரசு இதை உடைமையாக்கி, குறிப்பா தமிழக அரசியலையாவது வரும் காலங்களிலே இந்த நூலை கட்டாய பாடமாக்கி இதுல ஒவ்வொரு மனிதனும் தேரணும். ஏன்னா அவனுக்கு அறிவியலோட அறிவியலும் அவன் படிக்கணும். அவன் படிச்சானா அந்த சைக்காலஜிக்கு வெளியே போய் நீங்க தேடணும்னு அவசியம் இல்லை. எல்லா உளவியலும் இதுல இருக்கு. எல்லா உளவியலும். இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாயிடுச்சு. கேட்கும் போது மனசுல உடையுது. அப்ப தற்கொலை பண்றவன் என்ன பண்ணணும்னா 593வது குறளை கேட்கணும். ஆக்கம் இழந்தே என்று அல்லாவா ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார். எல்லாம் போன காலத்துல கூட என்னால முடியுன்ற ஊக்கம் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் அத்தனையும் திரும்ப பெறலாம். ஏன்னா ஆக்கம் அதிர்வினாய் செல்லும், நாம் தேடி போகும். ஏன்னா வாழ்க்கையில முடியாதுன்றது கிடையாது. நான் இவ்வளவு பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிட்டனே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு 611வது குறள், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். முடியாம ஸ்டார்ட் டூயிங் வாட் இஸ் possible, then what is you can do. Finally you will be doing the impossible. முதல்ல necessary, possible, impossible. இந்த 3 மனித வாழ்க்கையில முடியும். இதெல்லாம் தான் வள்ளுவம் சொல்லும். இதெல்லாம் தான் வள்ளுவம் சொல்லும். இந்த வள்ளுவத்தை வெறும் நாம எதுவும் உச்சரிக்கிறதோடு விடாம இதை வாழ்வியலாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்களை நாம் ஒவ்வொரு திருவள்ளுவர் தினத்திலும் நம் முற்றோதலை செய்கிறோம். நம்ம அழைப்பின் பேரில் வந்திருக்கக்கூடிய திருவிக்கா நல் உறவுகள், டாக்டர் மூவ ஆயுள் உறுப்பினர்கள், இனிய நண்பர்கள், இவங்களெல்லாம் வரவேற்பதில் இந்த மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. இதையெல்லாம் ஒரு ஒருங்காக தொகுத்து இதுக்கு ஒரு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சேரனையா அவர்களுக்கும், நம்முடைய அன்புக்குரிய திருக்குறள் முத்துப்பாண்டியார் அவர்களுக்கும் மற்றும் ரவி மற்றும் சுரேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் இந்த காலத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நல்ல முறையிலே நமக்கெல்லாம் செய்து கொடுத்த திருவிக்கா பள்ளிக்கூடம் அந்த தலைமை ஆசிரியர், குறிப்பா இந்த நிர்வாகம், நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிக்கா பள்ளியை இது போன்ற திருக்குறள் நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 108 ஆம்புலன்ஸ் மாதிரி நம்பரு. இதை நம்ம வாழ்க்கையில வச்சு நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்காது என்று சொல்லி இதற்கு மகிழ்ச்சியுடன் நன்றி பாராட்டி அமைகின்றேன். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம்.